1,00,000 தாள். 1,00,000 தாள். இது 50 தாள். அதோட முதல் வந்து ரஷ்யாவோட இணைஞ்சிருந்ததாகவும் பிறகு ஒரு எல்லா நோட்ஸும் வந்து லட்சம் அழிஞ்சு ரெண்டு கட்டி எழுப்பி அழகாக வச்சுக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நாட்டில் நிற்கிறேன். உஸ்பெகிஸ்தான் என்ற நாடு. அந்த நாடு வந்து இங்கே வாரத்துக்கு முதல் தான் நானே கேள்விப்பட்டேன். உண்மையாகவே ஒரு என்னென்னு சொல்கிறது, குளிரான நாடு. இந்த நாடு குளிரான நாடுண்டா ஒரு கிளைமேட்டில் சரியான குளிர், அப்படியான ஒரு குளிரான நாடு. இந்த நாடு வந்து ஒரு சென்ட்ரல் ஏசியா, மத்திய ஆசிய நாட்டுகளில் தான் இந்த நாடு இருக்குது. அதோட முதல் வந்து ரஷ்யாவோட இணைஞ்சிருந்ததாகவும் பிறகு பிரிஞ்சு சென்றதாகவும் அந்த ஹிஸ்ட்ரிகள் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு பார்த்து அப்டேட் பண்ணுறேன். இன்றைய பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நிற்கிறேன். இது வந்து ஒரு மெமோரியல் பிளேஸ் ஒன்று வந்திருக்கிறோம். நானும் நான் வந்திருக்கிறோம். பாஸ் கம்பெனி மீட்டிங் சம்மந்தமாக தான் வந்து நாங்கள். ஸோ அந்த டைமில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஏரியாக்களை பார்த்து உங்களுக்கும் கொஞ்சம் காட்டக்கூடியதை காட்டுவோம்ன்ற வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து உஸ்பெகிஸ்தான், பழைய எக்ஸ் சோவியத் யூனியன் இருந்த நாடுகளில் ஒரு நாடு. இந்த மாதிரி எவ்வளோ வடிவாக இருக்குது. காஷ்மீர் வடிக்க மாட்ட கம்ப்யூட்டர் வேலை காட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி 1991ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைஞ்ச நாடு இது. உஸ்பெகிஸ்தான் சென்ட்ரல் ஏஷியாவில் உள்ளது. பழைய சோவியத் யூனியன் இருந்த நாடுகள் 15 நாடுகளில் இது ஒரு நாடு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இன்றைக்கு வந்து அக்டோபர் 24ஆம் தேதி. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல வெதர். ஆனால் இங்கே சரியான குளிரான நாடு இது. வந்து பூமி நடக்கும் இந்த நாட்டுக்கு வந்து அழிஞ்சிற சிட்டி எவ்வளோ அழகாக காட்டி எழுப்பியிருக்குதாங்க. நான் நினைக்கிற வந்து டாஷ்கண்டில் வந்து வழியான மெமோரியல் காட்டியிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த ஃப்ளாக் இவ்வளோ அழகாக பறக்க பாருங்க. உஸ்பெகிஸ்தான் ஃப்ளாக் என்ன அழகாக இருப்பாரு. மக்கள் கூடிய இடம். இந்த மெட்ரோ பாருங்க. டாஷ்கண்ட் இல்லை, சாரி, உஸ்பெகிஸ்தான் டாஷ்கண்ட் இடம் வந்து பூமி எடுக்கிறதால அழிஞ்ச ஒரு இடம் வந்து அழிஞ்சு ரெண்டு கட்டி எழுப்பி அழகாக வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் நல்ல வடிவான பூக்கள் எல்லாம் பூத்துருக்குது. பூக்கண்டுகள், சின்ன சின்ன வடிவான பூக்கள், கலராக சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம், கருப்புண்டு. சாரி, கருப்பில்லை. இது வந்து டவுனுக்குள்ளே இருக்கிற இந்த டஸ்கன் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு மெமோரியல் பிளேஸ் உண்டு. அதில் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சூஸ் கொஞ்சம் செஞ்சு ஒரு மெமரிஸ் மாதிரி வச்சுருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மெயினாக பெரிய அவங்களோட ஃப்ளாக் உஸ்பெகிஸ்தான் கொடி வந்து இதில் இருக்குது. இந்த குளிர்மையான பிரதேசம். இப்போ நாங்கள் வந்து கேட்கலாம், இங்கெல்லாம் சரியான குளிர். 8 நின்றது இப்படியே பார்க்க வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா செல்சியஸ் 8 செல்சியஸ்லாம் நின்றது. சரியான குளிராக இருந்தது. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வெயில் வந்து தலை காட்டி கொண்டு இருக்குது. அழகாக இருக்குது நாடு. உண்மையாகவே இந்த நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக இருக்குது ஏரியாக்கள். இந்த நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூட வந்து முஸ்லீம்ஸ் தான் இங்கே வந்து கூட இஸ்லாமிய மொழி தான், சாரி, இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்கள்லாம் இங்கே அதிகம் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பேங்குக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா இங்கே பேங்கில் வந்து ஒரு அமெரிக்க டாலர் பார்த்திங்கன்னா 12,200 உஸ்பெகிஸ்தான் சோம், அதாவது இந்த நாட்டு காசு வந்து சோம்னு தான் சொல்லுவாங்க. பாருங்கள், 12,200 ரூபா, 200 சோம் வந்து இங்கே வந்து நாங்கள் மாற்றினோம்னா ஒரு டாலருக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டு காசு, இலங்கை காசை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட இலங்கை ஒரு ரூபாய்க்கு வந்து இங்கே 40 சோம் கிடைக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்த உடனே எங்களை வந்து ஒரு பணக்காரராக, அதாவது மில்லியனராக மாற்றுது இந்த நாடு. இப்போ நாங்கள் வந்தது அம்பூர் பேங்கு காசு மாற்றுறது, காசு எக்ஸ்சேஞ்ச். இது வந்து ஒரு 13,000 ரூபாய். ஸோ நாங்கள் மாற்றினது 500 யூரோ. 6 மில்லியன் 50 வருங்க. ஒரு எல்லா நோட்ஸும் வந்து லட்சம். 6 மில்லியன் 1,00,000 தாள். 1,00,000 தாள். 50 தாள். 20,000 தாள். 1,00,000 ரூபா.
பார்க்குறது மேஜிக் சிட்டி, டஸ்கன் மேஜிக் சிட்டி. இது வந்து ஒரு சைட் சீயிங், ஷாப்பிங் சென்டர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கிளப், விளையாட்டு மைதானம், சின்ன பிள்ளைகளுக்கு என்டர்டெயின்மெண்ட், KFC. டஸ்கனில் சரியான ஃபேமஸ் இடம் உண்டு. டஸ்கனில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வித்தியாசம் செய்திருப்பாங்க. அதாவது சோவியத் யூனியன் ஸ்டைலையும் வச்சுக்கிறாங்க, அதேமாதிரி கிறிஸ்டியன் ஸ்டைல் அங்கால கண்டு வச்சுக்கிறாங்க, யூரோப்பியன் ஸ்டைல், அமெரிக்கன் ஸ்டைல், அது எல்லாமே ஒரு உள்ளடக்கிய ஒரு இடம். ஸோ வாங்க போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ. எவ்வளோ வடிவாக இருக்குது அந்த மேஜிக் சிட்டி. இல்லை ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. இந்த கொஃபி இருப்பாங்க, நைட் ஏரியா அந்த மாதிரி சொன்னால் இதில் வந்து கொஃபி அடிக்கலாம். இந்த லைட்டிங் அப்படியே போட்டுருப்பாங்க. இந்த ஒரு வீடு வடிவாக பாருங்கள் இப்படி தான். முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் 3 ஷாப்பிங் சென்டர் இருக்கிறதுல முன்னுக்கு ஜாக்கெட்ஸ், உங்களுக்கு ஸ்வெட்டர், பிள்ளைங்க ஸ்வெட்டர், ஷூஸ் வந்துடும். நடுவில் வந்து இது ஒரு ஃபோட்டோ ஷோ நடக்கும். ஃபோட்டோ ஷோ. ஸோ இதை வந்தோம்னு சொன்னால் அதில் செம்மையாக இருக்குது. பெப்சி தான் இந்த ஸ்பான்சர் இருக்குது. எல்லாமே தான் பெப்சியாக இருக்குது. ஸோ ஃபைன். மேஜிக் பார்க். செக்ஷனில் உண்டு டஸ்கனில். நைட்டில் தான் என்ஜாய்மெண்ட் கூட இருக்கும். நைட்டில் வந்தீங்க என்ன சொன்னால் ஒரு லைட் ஷோ நடக்கும். எல்லாம் லைட், இதுவும் லைட் தான். இதில் ஃபுல்லாக லைட்ஸ். பெப்சி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு சூப்பராக இருக்குது. இந்த என்ஜாய்மெண்ட்டுக்குரிய இடம் ஃபுல் நைட் டைமில் வந்து ஃபுல் பிஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் நாங்கள் நைட்டும் வந்திருக்கோம், வீடியோ எடுப்போம், உங்களுக்கு காட்டுவோம், நாங்களும் வந்து பார்ப்போம். மார்னிங் இப்போ வந்து பிஸி இல்லாத மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் நைட் தான் இந்த டைம். துபாய் அது மாதிரி நைட்டில் தான் நீங்கள் என்ஜாய்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு லைட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நைட் என்ஜாய்மெண்ட் தான். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் செஞ்சுட்டுருக்காங்க. ஷூட் பண்ணி விளையாடுற அந்த கேம் அந்த பியானோ செம்மையாக இருக்குமே பார்க்குறதுக்கு. ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறார்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து போட எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு இதில் இருக்குது. ஃபாரின் நான் சொல்கிறது யூரோப் கண்ட்ரி, யூரோப் லண்டனில் இருக்கிறவங்கலாம் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்களே வீடியோஸ், அந்த லைக் அதை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ளுக்கொண்டு எங்கள் காணையில் வெளியால் மட்டும் பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது. பஸ்ஸில் ஒரு காஃபி சென்டர் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. வியப்பான ஒரு நாடாக இருக்குது. உண்மையாகவே ஒரு க்ளீனான நீட்டான சிட்டியாக இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்த்ததை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இனிமேலும் சில இடங்கள் பல இடங்களை பார்க்குறதுக்கு இருக்கிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்கோ. இன்னும் பல வீடியோக்களை நாங்கள் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இருந்து, டஷ்கனில் இருந்து உங்களுக்கு காட்டுவோம். ஸோ தொடர்ந்து நினைச்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.